எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மதர் டிவி வழியாக உங்களை சந்திப்பதிலே, அதுவும் இந்த புனித நாளிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. புனித வியாழன். இறைவன் படைத்த எல்லா நாட்களுமே புனிதமானவை. இறைவன் படைத்த அனைத்துமே நல்லனவாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று புனித வாரத்தினுடைய இறுதி 3 நாட்களுக்கான வழிபாடுகளை இன்று சிறப்பாக துவங்குகின்றோம். புனித வியாழன் அன்று நாம் 2 முக்கியமாக சிந்திக்கின்றோம். ஒன்று, இயேசு ஏற்படுத்திய குருத்துவம். 2வது, இயேசு ஏற்படுத்திய நற்கருணை. நற்கருணை இல்லாமல் குருத்துவம் இல்லை, குருத்துவம் இல்லாமல் நற்கருணை இல்லை என்று சொல்லக்கூட தோன்றும். குருத்துவம். இயேசு ஒரு குருவானவர், நமக்கெல்லாம் தலைமை குருவானவர். அவர் எப்படிப்பட்ட விதத்திலே குருவாக தன்னை வெளிப்படுத்தினார்? ஒன்று, பிறருக்காகவே வாழ்ந்ததால் அவர் ஒரு குரு. வாழ்நாள் முழுவதும் பிறர் நலம் மட்டுமே அவருக்கு பிரதானம். தன்னலம் என்று ஒரு நாளும் அவர் சிந்தித்ததில்லை, செயல்பட்டதில்லை. ஒரு குரு பலியிடுகிறார். பொதுவாக நாம் பலியிடுகிற பொழுது ஏதாவது ஒரு பொருளை பலியிடுவோம், ஒரு உயிரை பலியிடுவோம். மனிதர்களை அல்ல, மற்ற உயிர்களை வெளியிடுவோம். அதனுடையாக இறைவன் படைத்தவைகளே வெளியிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பழக்கம் எல்லா கலாச்சாரங்களிலும் மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிலே வித்தியாசமானவர். அவர் விலங்குகளை பலியிடவில்லை, தன்னையே பலியிட்டார். தன்னையே மனமுவந்து மக்களுக்காக கொடுத்து தன் உயிரையே சிலுவையில் மாய்த்து கொண்டார். ஆகவே இதுதான் குருத்துவத்தினுடைய ரகசியம். பிறருக்காகவே வாழ்வது, பிறருக்காகவே உயிரையும் விடுவது. யோவான் எழுதிய நற்செய்தியில் 15 இறைவாக்கியம் 13 இயேசு கூறுவது போல, தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை, எதுவும் இல்லை. அதை இயேசு நிரூபித்து காட்டினார். ஆகவே அவர் ஒரு குரு, உண்மையான குரு, தலைமை குரு. அவர்தான் அவரை போன்று குருக்களாக வாழ்வதில் மனிதர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். அப்படிப்பட்ட குருத்துவம் என்னும் மாபெரும் கொடையை இறைவன் திரு அவைக்கு வழங்கி இருக்கிறார். அதை இன்று அவர் வழங்கினார். ஆகவே இந்த குருத்துவம் என்ற மாபெரும் கொடைக்காக இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்து, இயேசு ஏற்படுத்திய நற்கருணை. தன்னை முடிவிலே பலியிட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையுமே உணவாக கொடுக்கிறார் இயேசு. ஒவ்வொரு முறை திருப்பலியில் நாம் அவரை சிந்திக்கிற பொழுதெல்லாம். ஆகவே இந்த நற்கருணையை ஏற்படுத்தி அந்த நற்கருணையை தன் வழி வருகின்ற குருக்கள் வழியாக மக்களுக்கு வழங்குகின்ற வாய்ப்பினை இறைவன் திரு அவைக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நற்கருணை மீது
நாம் உண்மையிலேயே மதிப்பும் மரியாதையும் பாசமும் பக்தியும் கொண்டிருக்கிறோமா என்று நம்ம இன்று கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம். இன்று நள்ளிரவு வரை நாம் நற்கருணைக்கு வழிபாடு செலுத்துவோம். இயேசுனுடைய பாடுகளை சிந்திப்போம். அது மட்டும் போதாது, மாறாக இந்த குருத்துவம் நாம் நம்முடைய வாழ்வில் எப்படி நம்மை பார்க்க வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டும். இந்த நற்கருணை மீது உண்மையான பக்தியும் ஈடுபாடும் கொண்டிருந்தோம் என்றால் நாமும் பிறருக்கு நற்கருணையாக மாற முடியும். 1586 ஆண்டிலே இங்கிலாந்து நாட்டிலே மார்கரெட் கிளித்ரோ என்ற ஒரு பெண் வேத சாட்சியாக மரித்தார். காரணம் என்னவென்றால், அவர் நற்கருணை மீதும் குருத்துவத்தின் மீதும் கொண்டிருந்த அளவற்ற பற்றுதல் காரணமாக. அப்பொழுது எலிசபெத் என்ற ஒரு அரசி ஆங்கிலிக்கன் பிரிவை சேர்ந்தவர், கத்தோலிக்கர்களை எல்லாம் சித்திரவதை செய்தவர். அப்பொழுது கத்தோலிக்க குருக்களுக்கு தடை, நற்கருணை வழிபாடு நடத்த தடை, திருப்பலி நிறைவேற்ற தடை என்றெல்லாம் கடுமையாக நடந்து கொண்டார் கத்தோலிக்கர்கள் மீது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பெண்மணி துணிவோடு ஆங்கிலிக்கன் பிரிவை ஏற்றுக்கொள்ளாமல், என்னுடைய கத்தோலிக்க நம்பிக்கை விசுவாசம்தான் முக்கியம் என்று வாழ்ந்து, நற்கருணை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று உணர்ந்து இரகசியமாக தன்னுடைய வீட்டிற்கு அடியிலே சுரங்கம் அமைத்து அதிலே குருக்களை வைத்து பாதுகாத்து திருப்பலி நிறைவேற்ற செய்து நற்கருணையை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் அதை வழங்க ஏற்பாடு செய்தவர் இந்த மாபெரும் புனிதர். இந்த செய்தி அறிந்து அவர் கைது செய்யப்படுகிறார். அரசு சொல்லுகிறது, நீ கத்தோலிக்க மதத்தை விட்டுவிட்டு ஆங்கிலிக்கன் மதத்திற்கு வந்துவிடு, அதன் மீது உனது நம்பிக்கையை வெளிப்படுத்தி உன்னை விட்டுவிடுகிறோம் என்று சொன்னார்கள். என்னால் அதை செய்ய முடியாது, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், எனக்கு இயேசுடைய குருத்துவம் முக்கியம், நற்கருணை முக்கியம் என்று சொல்லி அவர் தன் உயிரை கொடுக்க முன்வந்தார். 200 பவுண்ட் எடையுள்ள பொருட்களை அவர் மீது வைத்து அந்த அழுத்தத்தின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை இழந்து உயிரை விடுகிறார். அப்படி வளர்ந்ததுதான் இந்த திருப்பலி நற்கருணை. ஆகவே அந்த பெண்ணிற்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இந்த நற்கருணை மீது இருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். குருத்துவம் இயேசு நமக்கு வழங்கிய கொடை, நற்கருணை இயேசு நமக்கு வழங்கிய கொடை. இந்த 2 கொடைகளையும் நாம் எவ்வாறு மதிக்கிறோம், போற்றுகிறோம், பாதுகாக்கிறோம், எப்படி இதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்கிறோம் என்னெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. நான் சொன்னேன், நாமே நற்கருணையாக பிறருக்கு மாற முடியும். எப்பொழுது இயேசை போன்று எப்பொழுது பிறருக்காக பேசுகிறோமோ, பொது நலனுக்காக பேசுகிறோமோ, ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய மேம்பாட்டிற்காக பேசுகிறோமோ, உழைக்கிறோமோ,
வாழுகிறோமோ, பகிர்ந்து கொள்கிறோமோ, அப்பொழுது நாம் பிறருக்கு நற்கரணையாக மாறுகிறோம். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். இன்று அவருடைய பாடுகளை சிந்திக்கிற பொழுது, அதை சிந்தித்து கொண்டு இருக்கிற பொழுது, அதனால் இயேசுவுக்கு ஒன்றும் பெருமை வந்து விடாது. அவரும் அதில் சிலாகிக்க மாட்டார். மாறாக அவரை போன்று அவரை நற்கருணை பெறுகின்ற நாம் பிறருக்கு நல்லது செய்வதும், அதிலும் குறிப்பாக நம்முடைய உதவி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு செய்வதும், எப்பொழுதெல்லாம் நமக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை செய்வதும் தான் நாம் இயேசுவனுடைய சீடர்கள் என்பதை வெளிப்படுத்தும் நிகழ்வுகளாக அமையும். ஆகவே இந்த புனித நாளிலே இயேசு குருத்துவத்தின் வழியாகவும் நற்கருணை வழியாகவும் எப்படி தன்னுடைய தாழ்ச்சியான உள்ளத்தையும் தியாகத்தையும் வெளிப்படுத்தினாரோ, அதே போன்று நாமும் தியாக வாழ்வு வாழ, பிறரன்பு வாழ்வு வாழ முயற்சி எடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.